ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சாவித்ரி பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் ஜிஆர்டியில் நகைச்சீட்டு முடிஞ்சு நகை வாங்கியாச்சு. அது என்ன நகை வாங்கணும், எவ்வளவு நாங்கள் சீட்டு போட்டு வாங்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங், கோல்டு சேவிங், டெப்ட் ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிஆர்டியில் நகைச்சீட்டு டிசம்பர் மாதம் போன வருஷம் 2023 அக்கா போட்டிருந்தாங்க. என்ன ஸ்கீம்லன்னா நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி ஸ்கீமில் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா அப் டு 50% வரையும் நோ வேஸ்டேஜ் இல்லாமல் நகையை வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமில் தான் 2 சீட்டு போட்டிருந்தாங்க. ஒரு சீட்டு வந்து 5000 ரூபாய், இன்னொரு சீட்டு வந்து 2500 சொல்லி 2 சீட்டும் டிசம்பர் மந்த்தே போட்டாங்க. ஏன்னா வந்து 2த்தையும் ஒரேடியாக ஆட் பண்ணி ஒரு பெரிய நகையாக வாங்கலான்னு சொல்லிட்டு அக்கா வந்து நகைச்சீட்டு போட்டாங்கன்னா ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த நகைச்சீட்டு போட்டால் இந்த திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நகைச்சீட்டாக போட்டு ஒவ்வொரு திங்ஸும் வாங்குவாங்க. அது மாதிரி தான் வந்து இந்த நகைச்சீட்டும் போட்டாங்க. ஒரு பெரிய நகையாக ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டாங்க. நகைச்சீட்டு ஒன்று 5000 ரூபாய் மாதம் கட்டுற மாதிரி போட்டிருந்தாங்க. நாங்கள் நவம்பர் மந்த்து தான் இந்த நகைச்சீட்டை க்ளோஸ் பண்ணி வாங்கணும். ஏன்னா வந்து அக்டோபர் முடிஞ்சுதா, 1 மந்த் கழித்து வாங்கலாம்னு சொல்லிட்டு 1 மந்த் கழித்து தான் நாங்கள் வாங்கினோம். போன வாரம்லாம் நான் வீடியோ போடல, ஏன்னா நான் சென்னை போயிருந்தேன். அந்த டைமில் தான் இந்த ஜுவல்ஸ் வாங்கினாங்க. அதோடைய டீட்டெயில் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். 5000 ரூபாய் நகைச்சீட்டு ஒன்று போட்டிருந்தாங்க. அப்போது 11 மந்த்து கம்ப்ளீட் ஆன உடனே 55,000 ரூபாய் வந்துருந்துச்சு. நாங்கள் நகை வாங்க போன டேட்டு பார்த்திங்கன்னா 18/11/2024, சாரி 23 போட்டிருந்தேன். 24 போன வாரம் தான் வாங்க போனோம். போன வாரம் போகும்பொழுது பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி எவ்வளோ கோல்டு ரேட் இருந்துச்சுன்னா 6935 ரூபாய் இருந்துச்சு. நாங்கள் 55,000 ரூபாய் கட்டியிருந்தோம் இல்லைங்களா சீட்டில். நாங்கள் கிராம் பேஸில் எடுக்கல, அமௌண்ட் பேஸில் தான் எடுத்தோம். ஏன்னா வந்து அன்றைக்கி வந்து கோல்டு ரேட்டு குறைவாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கிராம் பேஸில் பார்க்கும்போது ஒரு 800 மில்லிகிராம் அது மாதிரி வந்து குறைவாக இருந்ததுனால அமௌண்ட் பேஸில் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அமௌண்ட் பேஸில் பண்ணதுனால 55,000க்கு 7.93 கிராமு எங்களுக்கு கேல்குலேட் பண்ணி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு சீட்டு. 2வது சீட்டு 2500 ரூபாய் அதே டிசம்பர் மந்த்து போட்டதுனால 11 மந்த்து கழித்து நாங்கள் நவம்பர் மந்த்து இந்த மந்த்து எடுக்கும் பொழுது 27,500 ரூபாய் அமௌண்ட்டாக ஆட் ஆகிட்டு இருந்துச்சு. 18/11/2024 அன்னைக்கு எவ்வளோ கோல்டு ரேட்டுன்னா 6,935 ரூபாய் இருந்துச்சு. 27,500 ரூபாய்க்கு எங்களுக்கு 3.96 கிராமு ஆட் பண்ணி கொடுத்தாங்க. சீட்டு 1, சீட்டு 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் பொழுது 7.93 கிராமு ப்ளஸ் 3.96 கிராம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் பொழுது 11.89 கிராமு எங்களுக்கு அமௌண்ட்டு பேஸில் நாங்கள் கோல்டாக வாங்கிறதுக்கு எங்களுக்கு கேல்குலேட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த 11 கிராமுக்கு ஆல்ரெடி அக்கா வந்து ஜிமிக்கு வாங்கணும் தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் பெருசாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே இருக்கிற அக்கா வந்து எங்கள் பெரிய அக்கா, அவங்க வந்து ஜெய்ப்பூரில் இருக்கிற எங்கள் சின்ன அக்காவுக்கு இங்கே சவுத் இந்தியன் ஸ்டைலில் ஒரு ஜிமிக்கி கம்பல் வேணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்ததுனால இந்த சீட்டை போட்டு அதை எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஜிஆர்டி போயிருந்தோம். இந்த 11.89 கிராமுக்கு நாங்கள் வந்து ஜிமிக்கி வாங்கினோம். எவ்வளோ வேஸ்டேஜுக்கு நாங்கள் பணம் கட்டினோம், எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டணும் எக்ஸ்ட்ரா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த 11.89 கிராமுக்கு நாங்கள் ஜிமிக்கி தான் வாங்கினோம். 18% வேஸ்டேஜ் இருக்கிற ஜிமிக்கை வாங்கினோம். இந்த கோல்டன் ஃப்ளெக்ஸி இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா 50% வேஸ்டேஜ் வந்து கிடையாதுன்னு இருக்காங்க. அப்போ 50%ன்னா 18%லேருந்து பாதி 9% டிஸ்கவுண்ட் பண்ணி 9% நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்கீமில் இருக்குது. இந்த 9%க்கு எவ்வளோ நம்ம பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 1 கிராம் அளவுக்கு நம்ம அமௌண்ட்டு கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. 7,421 ரூபாய் எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஜிஎஸ்டின்னு பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி நம்ம எவ்வளோ கொடுக்கணுன்னா 3%, 2,697 ரூபாய் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஜிஎஸ்டி எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா
நகைச்சீட்டு ப்ளஸ் நம்ம வேஸ்டேஜுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணுமோ அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணி அதுக்கு பிறகு தான் வந்து ஜிஎஸ்டி 3% போடுவாங்க. அது மாதிரி தான் எங்களுக்கும் 2 நகைச்சீட்டுடைய அமௌண்ட்டு ப்ளஸ் 9% வேஸ்டேஜ் உடைய அமௌண்ட்டு 3த்தையும் ஆட் பண்ணும் பொழுது ரூ. 89,921 வந்துச்சு. இதுக்கு 3% ரூ. 2,697 எங்களுக்கு ஜிஎஸ்டியாக போட்டாங்க. அப்போது எங்களுக்கு நகைச்சீட்டு போக ஜிஎஸ்டி ப்ளஸ் வேஸ்டேஜ் 2த்தையும் ஆட் பண்ணும் பொழுது எக்ஸ்ட்ரா எவ்வளோ அமௌண்ட்டு நாங்கள் பே பண்ணோம்னா ஜிஎஸ்டி 2,697 ப்ளஸ் வேஸ்டேஜ் 9% ரூ. 7,421 மொத்தம் ஆட் பண்ணும் பொழுது எக்ஸ்ட்ராவாக நாங்கள் ரூ. 10,118 கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. நாங்கள் 11 கிராமுக்கு தான் ஜிமிக்கி எடுத்தோம். மீதி 896 மில்லிகிராமு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்ததுனால அந்த மில்லிகிராமுடைய அமௌண்ட்டை இதில் மைனஸ் பண்ணி ரிமைனிங் நாங்கள் 9,000 வரையும் ஜிஎஸ்டி ப்ளஸ் வேஸ்டேஜுக்காக இந்த ஸ்கீமில் நாங்கள் பே பண்ணோம். நிறைய பேர் இந்த கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி ஸ்கீமில் அப் டு 50% வேஸ்டேஜ்னா நம்ம வாங்குகிற நகை எவ்வளோ 20-25% வேஸ்டேஜ் இருந்தாலும் அது ஃபுல்லாகவே நம்ம கட்ட வேணாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்த ஸ்கீமில் அப்படி கிடையாது. நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இருக்கிற நகையை எடுக்கிறோமோ அதில் பாதி நம்ம கட்டணும், பாதி வந்து ஜுவல்லரி ஷாப்பு கட்டணும். ஃபார் எக்ஸாம்பிளாக நான் இப்போ 18% இருக்கிற நகையை வாங்கியிருக்கேன்னா 9%க்கான வேஸ்டேஜை நான் தான் பே பண்ணோம். மீதி 9%க்கான வேஸ்டேஜை தான் ஜுவல்லரி ஷாப்பு பே பண்ணோம். அதுதான் இந்த 50% வேஸ்டேஜுக்கான மீனிங்கு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்கீமில் போட்டால் கரெக்டாக இருக்குமோ அந்த ஸ்கீமில் நீங்கள் ஜிஆர்டியில் போடலாம். இப்போ நாங்கள் என்ன ஜுவல்லரி வாங்கினோம், நாங்கள் வாங்கின அந்த ஜிமிக்கி என்ன மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த ஜிமிக்கி தான் ஜிஆர்டியில் கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி ஸ்கீமில் 11 கிராமில் வாங்கின ஜிமிக்கி. ஸ்டோன் வச்ச மாதிரி வாங்கலை, நார்மலாக தான் வாங்கினோம். ஏன்னா ஸ்டோனுக்குன்னு தனியாக பணம் கொடுக்க வேண்டியது வரும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது அதிகமாக வேஸ்டேஜ் போகும்னு சொல்லிட்டு நாங்கள் நார்மலாக தான் வாங்கியிருந்தோம். மேலே அந்த காதில் போடுறோம் இல்லைங்களா, அந்த ஸ்டட்டு இந்த கம்பி கோலம் போட்ட மாதிரி டிசைன் இருந்துச்சு. கீழே அந்த கூட ரவுண்டாக சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபினிஷிங்கும் நல்லா இருந்துச்சு. கீழே சின்ன சின்ன பால்ஸ் தொங்குறது வந்து நல்லா இருந்துச்சு. போட்டால் வந்து நல்லா ஷேக் ஆகும் பொழுது அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஜிமிக்கிக்கும் கம்மலுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கனெக்ஷன் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. எந்த கீரலும் இல்லாமல் இருந்துச்சு. நல்லா செக் பண்ணி தான் நாங்கள் வாங்கினோம். இந்த ஜிமிக்கியுடைய கிராமுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய வெயிட்டும் இருந்ததுனால இதுவே ஓகே. நார்மலாக வந்து ட்ரெடிஷ்னலாக போடும் பொழுது நல்ல பட்டு சாரிக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும்னு வாங்கினாங்க. இந்த ஜிமிக்கி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.